போயிருப்பீங்க, காணாம போயிருப்பீங்க. அவன் பாருங்க அப்படியே உணர்ந்து உணர்ந்து சொல்லலாம் பாருங்க. தாவீது எப்படி பாதாளத்துல இருந்து தூக்குனாரு, எப்படி எதிரிகள் இருந்து நம்மளை காப்பாத்தினாரு, எப்படி உயிரோட வச்சிருக்கிறாரு, எப்படி நம்மளை ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம ஒரு மலை அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். இப்ப உலகத்துல சொல்றேன், சினிமாவில் எல்லாம் நான் பெரிய மலை, என்கிட்ட மோதி பாரு, நான் அண்ணா மலை, நான் இந்த மலை அந்த மலைங்கிறது. அவனுடைய மலையெல்லாம் என்ன, அவன் ஃபீல்டு இருக்கிற வரைக்கும் தான். ஹல்லேலூயா, அவ்வளவுதான். அவன் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த மலையெல்லாம் சரிஞ்சிடும். இதெல்லாம் உலகம், அது இச்சையெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆமே, இந்த டைலாக்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். ஆனா இந்த வார்த்தை ஆமே ஒரு எழுத்து கூட அழியாதுங்கிற. ஆமே, அப்ப உங்களை எப்படி இந்த உலகத்துல ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கிறாரு பாருங்க, மலையா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, உலகம் சொல்ற நான் என்னைய மலை, ஆமே நான் இந்த மலை அந்த மலை. ஹல்லேலூயா, ஆமே. ஆனால் கர்த்தருங்க ஆமே உன் வாழ்க்கையை ஒரு பெரிய மலையா ஆமே பார்க்கிறாரு. அவர் ஸ்ட்ராங்கான மலையா. அந்த மலையை யாருனாலையும் ஆமே நகர்த்த முடியாது. ஹல்லேலூயா, அந்த மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் எழுப்பினாலும் ஏன் கிருபை ஒன்றை விட்டு விலகாதுங்கிறார். ஹல்லேலூயா, அந்த மலை விலகினாலும் கர்த்தர் உன்னை மலையா பார்க்கிறாரு. பிரச்சனையில நீ மலையா நிப்பண்டு கர்த்தர் பார்க்கிறாரு. பிரச்சனையில அந்த மலை நகராதுன்ட்டு ஆமே நீ தான் நகர்த்துற பிரச்சனையை. மலை போல இருக்கிற பிரச்சனை எல்லாம் பேசினா அது கடல்ல போய் விழுங்கிறாரு. ஹல்லேலூயா, அத சொல்றாரு. ஆமே, நிற்க பண்ணியிருந்தேன், உமது முகத்தை நீ மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனாக. கர்த்தருடைய முகத்தை ஆமே அவருடைய முகத்தை மறைக்கும் பொழுது அந்த பிரச்சனை இல்லாம போகும்போது தான் நாம என்ன செய்ய உலகத்துக்குள்ள போய் தடுமாறுறோம். மறைக்க பண்ணிடு, அப்ப கலங்குறாங்க. அப்ப நம்மளுக்கு கணக்கு எப்போ வருது, பயம் எப்போ வருது, பிரச்சனை எப்போ வருது, நிம்மதியை கெடுக்கிற காரியங்கள் எப்போ வருதுன்னா அவருடைய பிரச்சனத்துல இருந்து வெளியில வரும்போது. இதுதாங்க பிசாசு நம்மளுக்கு வச்சிருக்கிற செக். நீ ஆலயத்துக்கு வர்றது கட் பண்றது, ஜெபிக்கிறது கட் பண்றது, இதெல்லாம் கட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா பாவம் வந்து உள்ளார இறங்கி வேலை தாங்க ஆரம்பிச்சு பாதாளத்துல கொண்டு போயிடும், மரணத்தை கொண்டு வரும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா, அவன் வந்து சம்பளத்தை போட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஹல்லேலூயா, ஆமே. அப்ப அதுக்குள்ள போகாதபடிக்கு கர்த்தர் உன்னை மலையா பார்க்கிறார். ஆமே, உன்னை தொடவே முடியாது. ஹல்லேலூயா, நான் குழியில் இறங்குகையில் என் ரத்தத்தால் என்ன லாபம் உண்டு அப்படிங்கிறது. நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கல இந்த ஜீவன் குழிக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன லாபம் இருக்கு? அதனால என்ன லாபம் இருக்கு? இந்த உலகத்துக்கு லாபம் இல்லை, ஆண்டவருக்கு லாபம் இல்லை. ஆனா தேவனுடைய பிரசன்னத்துல வாழ்ந்து கர்த்தருக்காக வைராக்கியமா நின்று சிங்கமா சாகணுங்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை சிங்கமா செஞ்சுட்டு சாகணுங்கிறார். நீங்க பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் அசிங்கமான காரியங்கள். இந்த உலகம் எல்லாம் அசிங்கம். ஆமே, அந்த
விசாரிக்கணும் பிடிக்கணும். இதுல ஒரு நரம்பு கட்டாச்சுன்னா படுக்க ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தரை தேடும் போதே தேடிக்கணும். கர்த்தரை தேடுறத விட்டுட்டோம்னா இந்த ரத்தம் சுடுகாட்டுக்கு போகும்போது குழியில போட்டு புதைக்கும் போது ஒண்ணுக்கு வேலை ஞாபகம் இருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக்க கத்திருக்காரு. அதுக்கப்புறம் குழியில இறங்கணும்னா ஆண்டவரே ஊழியம் செய்ய வரலாம் அதை செய்ய வரலாம் அவங்க போட்டு கும்மா குத்தி தான் உள்ள இறங்குவோம் பிசாசு. பாக்குறதுக்கு இன்னைக்கு சிற்றின்பம், இந்த உலகம் சிற்றின்பமா இருக்கு. ஆனா அந்த பேரின்பம் பேசிக்கிட்டு இருக்கு. என்கிட்ட என்னென்ன இருக்கு, உன் ரத்தத்தினால என்ன இருக்கு, உன் சரீரத்துல என்ன இருக்கு, உன் அவைகளாய் நான் இருக்கிறேன், வார்த்தையா நான் இருக்கிறேன், ஜீவனா இருக்கேன், அது உயிரை கொடுத்தேன், இன்னைக்கு நடக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு பேச வச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு குடும்பமா உன்னை உருவாக்கி வச்சிருக்கிறேன், என் ஆலயமா வச்சிருக்கேன் அப்படிங்கிற எவ்வளவு எவ்வளவு ஒரு மனுஷனுக்கு பாருங்க எவ்வளவு ஆக்குபேட்டிங் கொடுத்திருக்கு, எவ்வளவு உரிமைகள் கொடுத்திருக்கு. இந்த ரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உண்மை துதித்து உம்முடைய சத்தியத்தை அறிவிக்குமோ? புழுதி செத்து மண்ணாயிரல்ல, அப்ப துதிக்க முடியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க உயிரோட இருக்கிறதுனால நீங்க துதிச்சுக்கிட்டு இருக்கோம், பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த உயிர் போயிடுச்சுன்னா அந்த மண் எந்திரிச்சு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுமா? அப்படிங்கிறது நீ கோடி ரூபாய்க்கு பெட்டிட்டு உன்னை கொண்டு போய் குழியில வச்சாலும் சரி, கோடி ரூபாயில பறிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியில எந்திரிச்சு துதிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். காலத்தை பிரயோஜனப்படுத்தி உலகத்தை பார்க்காதீங்க, நஷ்டம், தேவனுக்கு விரோதமான பகை. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு ஆண்டவருடைய எண்ணத்துக்குள்ள வாங்க, ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள வாங்க. அங்க போயிட்டு துதிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. இப்ப ஊழியம் செய்யலாம், இப்ப துதிக்கலாம், இப்ப அவருடைய பிரசன்னத்தை உணரலாம். மரித்த பிறகு அந்த சடலம் அந்த பிரசன்னத்தை உணர முடியாது. ஏன்னா அதுக்கு ஜீவன் இருக்காது, புழுதிக்கு போயிடும், ரத்தம் வேஸ்டா போயிடும். எவ்வளவு நாள் ஓடி உடைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஒரு பைசா மீதி வச்சிருக்கோமா? ஏதாவது ஒரு சின்ன நோய் வச்சு டாக்டர் கொண்டு போய் அத்தனையுமே கொட்டுறோம். ஹல்லேலூயா. அங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. உலகத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம முதலீடு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம முதலீடெல்லாம் நஷ்டமாகுங்கிற கர்த்தர். இதே முதலீட்டை கர்த்தருக்கு போட்டினா லாபமா மாத்திடுவார். நஷ்டமெல்லாம் லாபமாய் மாத்துகிற தேவன் பேசிக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, சத்தியத்தை அறிவிக்குமா? கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து. அப்ப ஆண்டவருடைய நினைவிலேயே ஜெபத்தோட கர்த்தரோட பேசி வேதத்துல தியானமா ஆண்டவரை தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படிங்க, அவர் செவி கொடுப்பார். என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் அப்படிங்கிற கர்த்தரை தேடி நம்ம இறங்கி வந்துருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. எங்க எங்க விடுதலை? இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை. அப்ப இயேசு எங்க இருக்கிறாரு கண்டுபிடிச்சுக்க. அவர் எங்க இருக்கிறாரு? நீ குப்பையில உட்கார்ந்து ஜெபிச்சாலும் அங்க இருப்பாரு. உன் பாத்ரூம்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணா அங்க இருப்பாரு. முதல்ல அவருடைய பிரசன்னத்தை ஏத்திக்க உனக்குள்ள. அவருடைய கிரியையாய் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உனக்குள்ள இருக்கு. அந்த பிரசன்னத்தை கேட்டு வாங்கிக்க. அது மட்டும் உன்னை விட்டு எடுத்துட்டா டம்மி தான் நம்ம. கர்த்தரோட பலன் தான் நம்ம. ஹல்லேலூயா. நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே
வருமுன் காப்போம் அப்படிங்கிறான் உலகம். உலகம் என்ன சொல்றான்? முன்னாடியே காத்துக்க அப்படிங்கிறான். அவனே பாருங்க நம்மளுக்கு நம்ம எவ்வளவு ஞானி, நம்மளுக்கு அவன் அப்படியே அட்வைஸ் பண்றான். அல்லேலூயா. வானத்தை பூமி படைச்சவர் நம்மளுக்கு எவ்வளவு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இதான் ரூட்டு, இதான் வழி. பாவிகள வழியில் இல்லாத பரியாசியர் உட்கார இடத்துல உட்காராதான்ட்டாரு. ஏற்கனவே ஞானம் அந்த ரூட்டெல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. மறுபடியும் இழுக்கலாம் அப்படின்னா அவரை விட்டு அந்த பிரசனத்தை விட்டு வெளியில வந்தனால தான் இழுக்கலாம். அந்த மகிமையின் போர்வை, அந்த மகிமையின் மேகத்தை நம்மளை விட்டு எடுக்கலாம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். யாரை நோக்கியா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். இதுதாங்க அவனுடைய ஹைலைட். ஹை லெவலுக்கு நீ வரணும்னா அவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டு உனக்கு அறியாத எட்டாவது பெரிய காரியங்களை அறிவிப்பான். அவரே பேசுவாராம். நீ மனுஷன்கிட்ட போயிட்டு இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, இந்த படிப்பு படிக்கலாமா, ஆமே இந்த பிசினஸ்ல இவ்வளவு பணத்தை போட்டா அவ்வளவு எடுக்கலாமா, ஆமே அதெல்லாம் கிடையாது. இங்க பாருங்க நான் சொல்றேன் பாருங்க. ஆமே கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். அவரை யாரு? படைச்சவரை நோக்கி கூப்பிடுறானா? படைத்தவரை விட்டுட்டு உலகத்தை நோக்கி மனுஷனை நோக்கி ஆமே நம்ம நோக்கி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா லாஸ் 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 லாஸ், இழப்பு 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 இழப்பு. ஆமே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் அப்படிங்கிறான். கூப்பிடுறது மட்டும் இல்ல, ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, கெஞ்சினான். ஆண்டவரே இப்ப இந்த பாவத்துல விழுந்துட்டேன், என்னால எந்திரிக்க முடியல ஆண்டவரே, விழுந்து விழுந்து எந்திரிக்கிறேன், எந்திரிக்க முடியல அப்படி கெஞ்சினான். எங்க அப்பையில தாவீது பாவம் பண்ணலங்க. அவன் ராஜாவான பிறகுதான் பாவம் பண்ணான். அப்பயே கெஞ்சினான் பாருங்க. அவன் கெஞ்சினதுக்கு என்ன இருக்கு? அவன் ஓட்டாடிங்க, ஆடு மேய்க்கும் போது ஓட்டாடி ஒருத்தர் மதிக்காதவன், ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்க. அவனுக்கு 3 வேளை கஞ்சி கிடைச்சா 3 வேளையில ஒரு வேளை தான், ஒரு வேளை 2 வேளை தான் கஞ்சி கிடைக்கும். பழைய சாப்பாடு தான் கிடைக்கும், பழைய துணிமணி தான் போட்டிருப்பான். அவன் கெஞ்சினான். அப்ப ராஜாவாவும் கெஞ்சினான். அவன் ஆண்டவரே என் ஜெபத்துக்கு பதில் தாரும் ஆண்டவரே கெஞ்சினான். இரக்கமாயிரும் ஆண்டவரே கெஞ்சினான். முதல்ல அந்த கான்செப்ட் உள்ள வாங்க. உங்க மைண்ட் செட்டப் எல்லாம் அந்த மாதிரி லெவல்ல கொண்டு வாங்க. அல்லேலூயா. அப்படி கெஞ்சினவனை தான் ராஜாவா மாத்தி இருக்கிறான். ராஜாக்களோட பிரபுக்களோட ஆடு மேய்ச்சவனை கொண்டு போய் கரவலாடுகளுக்கு பின்னால சென்றவனை கொண்டு போய் ராஜாக்கள் பிரபுக்கள் கூட உட்கார வச்சு அழகு பார்த்தா கர்த்தர். அல்லேலூயா. அவனை துரத்தவன அத்தனை பேரை காலி பண்ணார் கர்த்தர். ஆமே. அதனால தான் சொல்றாரு, நான் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். அவரை நோக்கி கூப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா சந்தோஷமா மாத்திடுவார். இந்த சந்தோஷம் யார்கிட்ட இருக்கு? இந்த சந்தோஷம் ஏசப்பா கிட்ட இருக்கு. ஆமே. அவருடைய திட்டத்துக்குள்ள இருக்கு, அவருக்குள்ள இருக்கு, வசனத்துக்குள்ள இருக்கு. அந்த வார்த்தையாவே அவரே இருக்கு. அந்த வார்த்தையாவே நீங்கள் இருக்கிறீர்கள் இப்பொழுது. என்ன சந்தோஷம்? சந்தோஷம் உலகத்துல போய் தொலைவிட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. ஆனந்த களிப்பாக சொன்ன பாருங்க, என் குணங்களை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி. ரொம்ப பயங்கரமா இதுக்கோசரம் அவன் ரிஸ்க் எடுக்கணும்னு இல்லை அப்படிங்கிறது ஈஸியான ரூட்டு. அவரை தேடி அவருடைய சமூகத்துல உட்காந்து நேரத்துக்கு வேலைக்கு போய் ஆமே. நீ வீட்டுல இருக்கியா? ஆமே. இல்ல வேலையில கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குதா? அவருடைய நினைவிலே இருக்கு. ஆமே. அவருடைய கர்த்தர் எப்பொழுது, கர்த்தருடைய துதி எப்பொழுது என் நாவில் இருந்து கொண்டே இருக்குங்கிறான். வேலை செய்யும் போது இருக்குங்கிறான், சாப்பிடும் போது இருக்குங்கிறான், தூங்கும் போது இருக்குங்கிறான், எந்திரிக்கும் போது இருக்குங்க. ஆமே. அதனாலதான் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படிங்கிறேன். ஆனந்த களிப்பு, புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். அப்ப இந்த இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் மாறணும்னா அந்த ஆனந்தத்துக்குள்ள வந்து சந்தோஷத்துக்குள்ள அந்த ஜாய்க்குள்ள வந்துருக்கு அப்படிங்கிறது இயேசுக்குள்ள வந்திருக்கிற. அல்லேலூயா. ஆனா இது நம்மளுக்கு கசப்பா காண்பான் பிசாசு. எங்கடா போயிட்டு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆலயத்துல ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு. நிறைய உலகத்துக்குள்ள அன்னைக்கு தான் ஒரு நாளுக்கு 6 நாள் வேலைக்கு போயிட்டு 7வது நாள் அன்னைக்கு தான் நம்ம சொந்தக்காரன் கூப்பிடுறான். இல்லாட்டி அவன் கோச்சிக்குவான். இல்லாட்டி அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போனா நம்ம ஃபங்க்ஷனுக்கு அவன் வர மாட்டான். நம்ம வேற பொட்ட பிள்ளை 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கோம்.
அவன் வரமாட்டானே அப்படின்ட்டு அந்த கவலையில நம்ம ஓடிக்கிட்டு, நீ 10 பொட்ட பிள்ளையை பெற்றிருந்தாலும் சரி, 10 பொட்ட பிள்ளையும் கர்த்தர் காப்பார். அல்லேலூயா. ஆமென். உனக்கு லாபமா மாத்திக்கிற கர்த்தர். அதனால சொல்லி என் குடும்பங்களை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணிட்டு வந்துட்டீங்க. புலம்பாதீங்க. அதைத்தான் சொல்ற கர்த்தர். அல்லேலூயா. என் மகிமை அமர்ந்திராமல். ஆமென். அப்ப என் மகிமை அமர்ந்திராமல். அப்ப கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார். என்னென்ன மகிமை? 9 வரங்களை கொடுத்திருக்கிறார். அன்பு, சமாதானம், சாந்தம், ஒழுக்கம், அல்லேலூயா, கனிகள், வரங்கள், கனிகள், அந்நிய பாஷை, கடவுளோட பேசுகிற ஒரே ஆளு நீதான். இந்த கழிப்பை என் மகிமை அமர்ந்திராமல். ஆமென். அப்படியே உட்கார வச்சுக்கிட்டே இருக்கா. அப்படியே என்ன செய்யுது? படுத்துக்கிட்டே இருக்குது இல்லை நம்ம மகிமைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க மட்டும் நல்ல உறுதியா வைராக்கியம் நின்றுருந்தீங்களா, இன்னைக்கு எவ்வளவு அற்புத அதிசயங்களை செஞ்சிருப்பீங்க தெரியுமா? உன் எதிரிகளுக்கெல்லாம் அப்படியே பாட்சா கட்டிட்டு பண்ணி இன்னைக்கு பிசாசு நம்மள அப்படியே அந்த மகிமையை அமர்ந்து அப்படியே உட்கார வச்சுட்டான். கிறிஸ்தவனை உட்கார வச்சுட்டான். இயேசுங்கிற அந்த நாமத்தையே என்ன செஞ்சிட்டான்? உனக்கு கொடுத்த நாமத்தையே உட்கார வச்சுட்டான். அவர் உட்கார வைக்க முடியாது. நீ அவனுக்குள்ள போனீங்கன்னா நீ உட்காந்துக்க. அமர்ந்தினாங்க, மகிமை அமர்ந்தினாங்க. ஆமே. உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக. ஆமே. நீர் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சியை கட்டினா என்னை இடை கட்டினேன். அல்லேலூயா. கீர்த்தனம் பண்ணும்படியா அவரை ஆராதிச்சுட்டே, அவரை துதிச்சுட்டே இருக்கும். அவருடைய பிரசனத்துல நீங்க துதிக்க அவருடைய பிரசனம் அப்படியே இறங்க 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 இந்த இந்த இடையில வந்த கட்டெல்லாம் இடைக்கட்டெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? அவுத்துட்டுருவார். அல்லேலூயா. உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியா நீ இரட்டை களைத்து போட்டு. இரட்டை களைத்து போட்டுன்னா கவலை, கடன் பிரச்சனை, நோய், வறுமை. எவ்வளவு பெரிய நோயா இருந்தா அது ஒரு ஆவிதான். எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தா அது ஒரு ஆவிதான். மனுஷன் அழிக்கிறதுக்குனே கொண்டு வந்த ஆவி. அது பிசாசினால் இந்த உலகத்தில் ஆமே அது நடமாடிக்கிட்டு இருக்கு. அது உலாவிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அது அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ மட்டும் கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்துட்டீன்னு வச்சுக்கோங்க. ஆமே. எப்பொழுதும் ஆமே உன் வாயில அவருடைய துதி சத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த சத்தத்தை கேட்டான்னு அவனுக்கு என்னது? காதுல அப்படியே ஈயத்தை கரைச்சி ஊத்துற மாதிரி நெருப்பு அப்படியே அள்ளி அப்படியே என்ன செய்வாங்க? நினைக்கிறீங்களா ட்ரெயின்ல எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவன் காதுல எடுத்து போடுற மாதிரி உன்னை பார்த்தாவே நெருப்பை தான் கேட்பார். ஆமே. உடைய கீர்த்தனம் பண்ண முடியா, வொர்ஷிப் பண்ண முடியா, ஆராதிக்க முடியும், துதிக்கும்படியா, ஸ்தோத்திரம் பண்ண முடியும், ஜெபிக்கும் பண்ண முடியும். இந்த காரியெல்லாம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா இதெல்லாம் அசால்ட்டா ஓரம் கட்டிட்டு பெரிய பர்வதமே எம்மா செருபாவலுக்கு முன்னாடி என் பிள்ளைங்களுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஜுஜுபி மேட்டர் அப்படிங்கிற கருத்து. இந்த காரியெல்லாம் உனக்குள்ள இருந்துச்சு, உனக்கு தடுமாற்றமே இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஆமே. தெளிவா உங்களுக்கு திட்டம் பண்ணி சொல்லியிருக்கிறார். கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி